வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்ட் மொமே. ஒன் பீஸ்ல லாஸ்ட் சாப்டர் 1165ல காட் வேலி எண்டுக்கு வந்தாலும் நிறைய விஷயத்தோட அது பிகினிங்கா வந்திருக்கு. அப்படி இந்த சாப்டர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஹைப் பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ராக் வந்து ரோஜர்கிட்டையும் கார்ப்கிட்டையும் கில் பண்ணுவீங்கன்னு சொன்னாலையா, அதுலேருந்து அந்த சாப்டர் வந்து கண்டினியூ ஆகுது. சொல்லிட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காண்டே வந்துட்டு இருக்கான். அப்போதைக்கு கார்ப் சொல்றாரு ரோஜர் கிட்ட, அவன் சொன்னது வந்து உனக்கு கேட்டுச்சான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு ரோஜரும் சொல்றாரு. அப்போ ராக்கோட ஃபேஸை பாக்குறப்போ அவன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அவனை பாக்குறப்பே தெரியுது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. என்னதான் ஈமோ வந்து அவனை டீமனா மாத்தி இருந்தாலும் அவனோட பாடியை மட்டும்தான் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மனசுல இருக்க பெயின்லாம் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மெயினான ரீசன் டீச் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம கில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ராக் நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு வந்து இன்னும் பெயின்ஃபுல்லா இருக்கு. ராக் வந்து உங்களை அட்டாக் பண்ண வரப்போ ரோஜர் அவரோட ஸ்வாட் எடுத்துட்டு அட்டாக் வந்து ரெடி ஆயிட்டாரு. ராக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் அட்டாக்க போட, அதை ரோஜர் இவரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அவரும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க போறாரு. அந்த டைம்ல நம்ம கார்ப் என்ன பண்றாருன்னா ஜம்ப் பண்ணி ராக்கோட ஃபேஸ்லயே ஒரு தரமான ஒரு பஞ்சை வந்து வைக்கிறாரு. அப்போ அவரோட ஹேண்டை பாத்தீங்கன்னா ஆர்மமெண்ட் ஹாக்கில வந்து கவர் பண்ணிருக்காரு. அப்படியே நிறைய ஹாக்கி ரிலீஸ் ஆகிறத பார்த்தா கான்குரர் ஹாக்கியும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த அட்டாக்க போட்டிருப்பாரு. பட் என்னதான் அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்காவே இருந்தாலும் ராக் வந்து பெரிய லெவல்ல வந்து அதை அஃபெக்ட் பண்ணல. ராக் வந்து திரும்பவும் பவர்ஃபுல்லான ஸ்வாட் அட்டாக் வந்து போடுறான். அந்த அட்டாக்ல ரெண்டு பேரும் தெரிக்கிறாங்க. அவங்க போய் விழுகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்க பெரிய பாறை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஓவரால் அட்டாக்கோட எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா ஸ்கையே ஸ்பிளிட் ஆகுது. அதை பார்த்து பைரேட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப அரண்டுட்டானுங்க. ஓகே, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து திருச்சி ஓடிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி காட் வேலியில இருந்த ஒரு மவுண்டைன் வந்து பிரேக் ஆயிடுச்சு இல்லையா, இன்னொரு மவுண்டைனும் பிரேக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க இருந்து எல்லாருமே அரண்டு அடிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. அடுத்து வந்து சில்வர் ஆக்ஸை கட்டுறானுங்க. சில்வர் ஆக்ஸுக்கும் நம்ம சீக்கிக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு ரைவல் இருந்துகிட்டு தான் இருந்தது. சில்வர் ஆக்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிப்பை பிடிங்கடா, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்கள கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ராக் பேரியட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோனையுமே இவர் வந்து சொல்லிட்டாரு, இனிமே அதெல்லாம் ஆகிற வேலைக்கு கிடையாது, நம்ம ஒரு ஷிப்பை எடுத்துட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எங்கிட்ட வந்து சீக்கி என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுதான், ராக் பேரியட்டோட ஹிஸ்டரி வந்து இதோட முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கியும் சொல்லிட்டு ஆளுக்கு கிடைச்ச ட்ரெஸ்ஸரை எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஓடிட்டு இருக்கானுங்க. ஸோ ராக் பேரியட் எல்லாருமே இதுல இருந்து வந்து பிரிய ஆரம்பிக்கிறானுங்க. மெரைன்ல இருந்து திரும்ப வந்து கார்ப்புக்கு வந்து ஒரு கால் வருது. ஆல்ரெடி அப்பல இருந்து அவங்க கூவிட்டு தான் இருக்கானுங்க. ஐயோ வைஸ் அட்மிரல் வாயா, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், சீக்கிரம் வாயான்னு சொல்லிட்டு அவனுக்கு கூப்பிடுறதுக்கு நம்ம கார்ப் என்ன சொல்றாருன்னா, நான்லாம் இப்ப வர்ற மாதிரி கிடையாது, இங்க சண்டை போயிட்டு இருக்கு, நீ என்ன பண்றீங்கன்னா இன்னும் ஒரு சில மக்கள்லாம் அங்க உயிரோட இருப்பாங்க இல்லையா, அவங்கள அதுக்கப்புறம் மெரைன்ஸ், ஸோ இந்த யார் என்னெல்லாம் பார்க்காம யார் யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஷிப்ல ஏத்திக்கிட்டு உடனே இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்லிட்டு கார்ப் வந்து சொல்றாரு. அதே மாதிரி ரோஜர் பேரிட்டு இருந்து ரோஜருக்கு ஒரு கால் வருது. ஐயோ என்ன சண்டை போட்டுட்டு இருக்கியா, சீக்கிரம் வா நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கால் வந்தோடனையும் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு என்னால வர முடியாது, நான் உங்களை வந்து கடல்ல வந்து மீட் பண்றேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா ரயில்வேயோட டீம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஷிப்ல ஏறணும், உடனே இங்க இருந்து ஷிப் எடுத்துட்டு கிளம்புடான்னு சொல்லிட்டு ரோஜர் வந்து சொல்றாரு. அடுத்து வந்து ராக் அப்புறம் கார்ப் எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க இல்லையா, அதை காட்டுறாங்க. அப்ப கார்ப் வந்து சொல்றாரு, இங்க நான் வந்த விஷயமே வேற, நான் எதுக்கு வந்தேன்னா உங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கார்ப் சொல்ல, அதுக்கு ரோஜர் என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் எதுக்கு வந்தேன், நான் வந்து சாக்கியை காப்பாத்திட்டு அப்படியே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு நான் வந்தா இங்க இருக்க சுச்சுவேஷனே இப்ப வேற மாதிரி ஆகி போச்சு. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரு டெம்பரரியா டீம் ஆகுறாங்க. இது பேர் ஒரு ஆப்ஷனும் கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும்தான் ராக் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அதனால டெம்பரரியா அவங்க ரெண்டு பேரும் வந்து டீம் ஆகுறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கப்போ ராக் வந்து அவரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி ஒரு தரமான அட்டாக் வந்து லான்ச் பண்ண ட்ரை பண்றான். அட்டாக்கும் பண்ணிடுறான். பட் அந்த அட்டாக்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து எஸ்கேப் ஆகிறாங்க. எப்படி ஆகிறாங்கன்னா, கார்ப் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி மேல போயிறாரு. நம்ம ரோஜர் வந்து கீழே வந்துடுறாரு. கீழே வந்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க போட நம்ம ராக் இருக்கா இல்லையா, அப்படியே கீழே விழுகுறான். விழுகிற எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவனோட தலை வந்து உள்ளே போயிருது. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு அட்டாக் வந்து அவர் போட்டு விட்டாரு. பின்னாடி போன கார்ப் என்ன பண்றாருன்னா, அவனோட காலை பிடிச்சி திரும்பவும் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து அவன் மேல போடுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே யூஸ் பண்ற அட்டாக் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அடுத்து நம்ம சாக்கியையும் ரேலியையும் காட்டுறாங்க. ரேலி வந்து சாக்கியை தூக்குனவர் தான், இப்போ வரைக்கும் விடாம அப்படியே தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் போறப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம இங்கிருந்து சேஃபா கிளம்புற வரைக்கும் ரோஜர் சண்டை போடுறத ஸ்டாப் பண்ண மாட்டான், ஸோ அதனால சீக்கிரம் கிளம்புகிறான்னு சொல்லிட்டு ரேலி வந்து சொல்றாரு. கபான் பக்கத்துல வந்து குளோரோசியா வரா. வர்றப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, ஓ இது உங்களோட ஷிப்பா, செம்ம சூப்பரா இருக்கே, நானும் இதோட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு குளோரோசியா வந்து சொல்றா. அடுத்து நம்ம கைடோவையும் பிக்மமையும் வந்து காட்டுறாங்க. பிக்மம் கைடோ விட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ பட்டிருக்க கடன் இருக்கு இல்லையா, இது உன்னோட வாழ்நாள் கடன், ஒரு நாள் வந்து எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்மம் வந்து சொல்றாங்க. கைடோ என்ன சொல்றாங்கன்னா, பிக்மம் கிட்ட வந்து நீ வந்து தோத்துட்ட, சோ நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கைடோ வந்து பிக்மம் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்றான்னா, நான் வந்து பைரேட் க்ரூ வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், அந்த பைரேட் க்ரூவோட லாவே ப்ரூட்டாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கைடோ சொல்றான். சோ இங்க இருந்தா அவனுக்கு நல்லா தெரியுது, இப்ப இந்த காட் வேலி இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, இதனால ராக் பைரேட் எல்லாம் பிரிஞ்சுட்டாங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும் இது மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஆல்ரெடி சீக்கிக்கும் சில்வர் ஆக்ஸுக்கும் வந்து ஒரு ரைவல் இருந்திருக்கு.
பிக் மம் வந்து டெவில் ஃப்ரூட்டை இவான் கோட்டை வந்து பிடிட்டு வந்தாங்க இல்லையா, வர்றப்ப என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, இதை நான் கட்டாகிட்ட கொடுத்து என்னோட பைரேட் குரூவை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கரா ஆக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கைடோ சொல்றான், நான் கிரியேட் பண்ண போற பைரேட் குரூ இருக்கு இல்லையா, அதோட லாவே புரூட்டாலிட்டி தான் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். கைடோ கிட்ட பிக் மம் கோவப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னால என்னால வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் நான் வருவேன், வந்து எனக்கு என்ன தேவையோ அதை உன்கிட்ட நான் எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு பிக் மம் வந்து ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு குக் அவங்க கூட இருப்பான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிக் மம் கிட்ட வந்து அவன் சொல்றான். அதுக்கடுத்து நம்ம கைடோ என்ன சொல்றான்னா, ஓ வந்து என்கிட்ட நீ கலெக்ட் வேற பண்ண போறியா, நீ வா வா வர அன்னைக்கு வந்து உன்னை நசிக்க அப்படின்னு சொல்லிட்டு கைடோ வந்து சொல்றான். அதுக்கடுத்து நம்ம ஒயிட் பீரியட காட்டுறாங்க. அவர் பாட்டுக்கு ஒரு சைடா போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கப்பவே அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து பின்னாடி வந்து கேக்குது. என்ன கேக்குதுன்னா, நீங்க தானே அந்த மவுண்டனை பிரேக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு அவர் திரும்பி பாக்குறாரு. பார்த்தோன்னே வந்து அவன் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். என் பேர் தான் கிரகம். அவன் யாருன்னா மார்க்கோ இருக்கான் இல்லையா, மார்க்கோட அப்பா தான். ஆல்ரெடி ஒரு சாப்டர்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இவர் வந்து கிக் பண்றதை வந்து காட்டியிருப்பாங்க. நான் மார்க்கோவா சின்ன வயசா இருக்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன். ஃபைனலா மார்க்கோட அப்பாங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒயிட் பீரியட் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்றாருன்னா, ஓகே உங்க குரூ எல்லாம் போயிட்டாங்க இல்லையா, நீங்க வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஷிப்பும் தேவைப்படுது, நான் வந்து போலோ பைரேட்டோட கேப்டனா இருக்கேன், ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னோட நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்க, ஒயிட் பீரியட் வந்து ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா, ஒழுங்கு மரியாதை விட்டுட்டு போடான்னு சொல்லிட்டு அவர் கோவமா போயிட்டு இருக்காரு. பின்னாடியே வந்து இவனு போயிட்டு இருக்கான். அடுத்து நம்ம டிராகனை கட்டுறாங்க. டிராகன் வந்து ஒரு ஷிப்ல இருக்காரு. ஷிப்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மெரைன்லே ஒரு ஹெட்டா இருப்பார் இல்லையா அந்த ஷிப்ல, அவரை பிடிச்சி வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இவ்வளவு பேர் உயிரோட இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு. இந்த காட் வேலியில நடந்த எந்த இன்சிடென்ட்டுமே அவருக்கு பிடிக்கல. மெரைன்ஸ் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அவருக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது. அதுலயும் சாங்ஸையும் காப்பாற்ற முடியல இல்லையா, இந்த விரக்தியில இருந்துகிட்டு இருந்தவர் அங்கேயிருந்து சர்வே ஆகிறப்போ அவர் மட்டும் எப்படி ஆக நினைப்பாரு. அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களே சேர்த்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஷிப்போட ஹெட்டை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு. அவனுக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு என்ன சொல்றான்னா, இது இத்தோட முடிய போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அடுத்து வந்து நம்ம ரேலியையும் கபானையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பைரேட் குரூவலா இருந்தாங்க இல்லையா, அவங்கள ஷேப்பா ஷிப்ல ஏத்தி விட்டு நீ போயிட்டே இருங்கடா, அவங்கள வந்து நாங்க கடல்ல பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரோஜருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அங்கேயிருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம சேட்டனை காட்டுறாங்க. அவர் ஈமோ ஃபார்ம்ல இருந்து திரும்ப வந்து நார்மல் ஃபார்மா இருக்க மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா, அந்த காட் வேலியில இருந்தது இல்லையா, இங்க நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் அழிக்க சொல்றானுங்க. யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர சொன்னாங்கன்னா, G11 அதுக்கப்புறமா CP6 இவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துருங்க. எந்த அளவுக்கு சீக்ரெட்னா, டாப் கிளாஸ் எஸ் கிளாஸ் லெவல் வந்து இந்த சீக்ரெட்னு சொல்றானுங்க. அங்க இருந்த மக்கள் எவ்வளவு பேர் வந்து இந்த ஹண்டிங்ல வந்து உள்ள வந்தாங்க, எவ்வளவு பேர் வந்து டெத் ஆனாங்க. ஸோ அந்த ராக் பெரியட்னு ஒன்று இருந்தாங்க இல்லையா, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன், அந்த காட் வேலியோட நிலப்பரப்பு எவ்வளவு இருந்தது, இந்த மாதிரி அதை பத்தின எதுவுமே வெளில போக கூடாது ஆர்டர் ஒன்று போறானுங்க. ஸோ இதை நம்ம எதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்னா, ஆல்ரெடி வாய்டு செஞ்சுல நடந்த எதுவுமே வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை இல்லையா, கிட்டத்தட்ட அதோட சின்ன ட்ரெய்லர் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ ராக் பெரியட் பண்ணதை ஜாய் பாய் டேவி இவங்கெல்லாம் பண்ணிருக்கிறதுக்கான சான்ஸ்ங்கிறது அதிகம். அதோட சின்ன ட்ரெய்லர் மாதிரி தான் இதோட ஹைட் பண்றது வந்து நான் பார்க்குறேன். அடுத்து ரோஜரை காட்டுறாங்க. ரோஜர் வந்து கார்புக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஓகே நீ வந்து மெரைனை விட்டு வெளில வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாருன்னா, அந்த பிளாக் மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மெரைனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே வந்துகிட்டு இருக்கு, அதனால வெளியில வந்துறியா, வெளியில வந்துட்டு என்னோட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு ரோஜர் வந்து கேட்க, அதுக்கு கார்ப் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நான் வரமாட்டேன், ஸோ அப்படி வந்துட்டேன்னா யாரு மெரைனை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு பேட்டில் நடந்துட்டு இருந்தது இல்லையா, ஸோ அந்த பேட்டில் ராக் தான் அவங்க ரெண்டு பேருமே டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். இவங்களோட ஸ்டெமினாலாம் கம்மியாகிட்டே வருது. அப்போ ரோஜர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ரோஜர் சொல்றாரு. கார்ப் வந்து மாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதுக்கு ரோஜர் என்ன சொல்றாருன்னா, ஆர்மவுண்ட் ஆக்கிருக்கு இல்லையா, இது டெவில் ஃப்ரூட் பவர் வந்து நார்மலாவே நியூட்ரல் பண்ணும், நான் வந்து அவனை அட்டாக் பண்றப்போ கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருந்துமே ராக் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரோஜர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கார்ப் என்ன சொல்றாருன்னா, அவருமே கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்றதுனால இந்த அட்டாக்கை கேன்சல் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு கார்ப் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு பிளானை போடுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளால வின் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து ஸ்டெமினா கம்மியாயிட்டே இருக்கும், பட் ராக்கு வந்து அப்படி கிடையாது, அவன் டீமன் ஃபார்ம்ல இருக்கான். ஸோ அந்த பேட்டில முடிவு கொண்டு வரணும்னா என்ன ஒரே வழினா, நம்ம என்ன பண்ணலாம்னா கான்குரர் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி எல்லா பவரையும் சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து மேல போட்டாதான் முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. பட் அப்படி அட்டாக் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, இவங்க சர்வே ஆகிறதுக்கான சான்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் வேற ஆப்ஷனும் கிடையாது, இந்த அட்டாக்கை போட்டு தான் ஆகணும். இந்த டைம்ல நான் அதை சொன்னேன்னா எந்த அளவுக்கு உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரோஜர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னதான் ரைவலா இருந்தாலும் இப்போதைக்கு அவன் இருக்க ஃபார்ம் வந்து டீமன் ஃபார்ம்ல இருக்கான். ஸோ இவங்களும் வந்து இந்த பவர்ஃபுல்லான அட்டாக்கை போகலான்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. ரோஜர் வந்து கக்குசுசி ஏஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போட, அங்கிட்டு கார்ப் இன்ஃபினிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு அட்டாக்குமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான். ரெண்டுலையுமே கான்குரர் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதை மேக்ஸிமம் அமௌண்ட் இன்ஃபியூஸ் பண்ணி தான் இந்த அட்டாக் வந்து போடுறாங்க. இந்த அட்டாக் வந்து ராக் மேலே விழுகுது. ராக் வந்து அப்படியே பறந்து போயிட்டு இருக்காரு. போகிறப்பவே தெரியுது பிளாக் மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அது வந்து அவரோட
உடம்புலேருந்து வெளில போயிட்டு இருக்கு. ஐ திங்க் இந்த அட்டாக் அப்புறமே அவர் வந்து அன்கான்சியஸா போயிருந்திருக்கலாம், இல்ல இறந்து கூட இருக்கலாம். என்னங்கிறது வந்து அடுத்த சாப்டர் பார்க்குறப்ப தான் தெரியும். ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டானுங்க இல்லையா, வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து இங்க நடந்த எதுவுமே வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி என்னதான் நினைச்சாலும் அது எதுவுமே வெளியில போகாம இருக்க போறது கிடையாது. ஏன்னா ராக் பண்ண சம்பவங்களும் அந்த மாதிரி. ராக் பைரேட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பவர்ஃபுல். எல்லாருமே இப்ப வெளியில போயிட்டு தனி பைரேட் குரூ தான் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அதனால அந்த ராக் பைரேட்ஸ்னு ஒருத்தன் இருந்தான்டா, பல தரமான சம்பவத்தை பண்ணான்டா, அந்த வேர்ல்டு கவர்மெண்டே ஒரு ஆட்டினாண்டாங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த பேர் அந்த லெகசி எல்லாம் வந்து எப்பவுமே போகாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. நீங்க அந்த காட் வேலி பத்தி என்ன நினைக்கிறீங்க, நம்ம ராக்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.